ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் பல பேரும் கேட்டுட்ருக்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம எப்படி ஆன்லைனில் தமிழ் சேனல் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இது நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டானுங்க. ஸோ இப்போ போடக்கூடியதையும் ஒரு வாரத்தில் எப்படியும் இழுத்து மூடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஒரு வாரம் வரைக்கும் மக்கள் சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம போடுறோம். இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அதில் லிங்க் போடுவோம். அதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஏன் இதில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லலைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு இது ரொம்ப இது பண்ணுறானுங்க, அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் அது லிங்க் போடுவோம், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் இதில் எம்எக்ஸ் பிளேயர் தேவை. நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் எம்எக்ஸ் பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் வெர்ஷன் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு பாருங்கள். நம்ம அதில் வந்துட்டு இதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் போடுவோம். அதே போல் அந்த இதையும் வந்துட்டு எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோவையும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு வந்துட்டு சில சேனல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ப்ளே ஆகுது. இதுக்கு நம்ம வந்துட்டு இதை ப்ளே பண்ணி காட்டுறோம்னாக்க சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வெறும் ஃபேக் அப்ளிகேஷன் தான் போடுறீங்க, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆரம்பத்தில் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் கொஞ்சம் போன பிறகு இதை அப்படியே வந்துட்டு பிளாக் பண்ணிடுறானுங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம இதை ப்ளே பண்ணி காட்டுறோம். ஸோ இதில் ஏகப்பட்ட தமிழ் சேனல்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் யூகேலேருந்து வரக்கூடிய தமிழ் சேனலு எல்லாமே இருக்குது. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த ஏஜேகே, இந்தியா பாகிஸ்தான் லைவ் டிவி விட எல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது எஃப்டிவிலேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க மாதிரி இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டை நீங்கள் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் மூன் டிவி, தமிழன் டிவி எல்லா சேனலுமே இருக்குது. நியூஸ் சேனல் புதிய தலைமுறை கூட இருக்குது. பட் இது ரொம்ப நாள் ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்மளுடைய வெப்சைட்லையும் இதுக்கு கீழேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்கள் கருத்தை தந்துட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஓகே, சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த இதை எப்படி வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் மலையாளம் டிவி ஹெச்டி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சைட்டில் வந்துட்டு தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. ஸோ மற்றவன் எவனோ ஒருத்தன் காப்பி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இதை அவங்களுக்கு தடை பண்ண வேணாம். சரி, மலையாளம் ஹெச்டி டிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் போய் நீங்கள் கொடுங்க. MALAYALAM ஹெச்டி டிவின்னு கொடுத்தா ஒன்று வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் எம்எக்ஸ் பிளேயர். நீங்கள் வந்து இன்ஸ்டால் எம்எக்ஸ் பிளேயர்னு இருக்கும். இதில் பண்ணாக்கா உங்களுக்கு விளம்பரம் வரும். நம்ம இந்த பதிவுலேயே கீழே எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் தருவோம். அதில் போய் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது ஃபேஸ்புக் பேஜ். அதுக்கு பிறகு இது மலையாளம் சேனல் பார்க்கணுன்னா அது மலையாளம் சேனல், இது மலையாளம் நியூஸு. இதிலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தமிழ் வரும். ஸோ உங்களுக்கு தமிழ் படம் பார்க்கணுன்னாக்கா இதில் வந்துட்டு நீங்கள் எந்த சேனல் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஹிந்தி, இதெல்லாம் மியூசிக் சேனல், இந்த சன் மியூசிக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இசையருவி அந்த மியூசிக் சேனல்லாம் வரும். இது இங்கிலீஷில் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல், துபாய் 1 டிவி, அப்புறம் ட்ரானல், இந்த WTVங்கிறது. ஸோ இது இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் வரும். ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு வேணாலுமே HD ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, Sony 6, 10 ஸ்போர்ட்ஸு, 10 கிரிக்கெட்டு, ஸோ MBC இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸுமே கூட இதில் வரும். எல்லாமே ஒர்க் ஆகுது. அதனால் இதெல்லாம் கூட அரபிக் சேனல். இது உள்ளதுலேயே ரொம்ப பக்காவான சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. ஒர்க் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.